السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنه لقرآن كريم، صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: يجيء القرآن يوم القيامة فيقول يا رب حله فليلبس إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் மறைவிடலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லூர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடை திருக்குர்ஆன். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள்: அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் வஹுவ ஹப்லுல் மதீன். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கயிறு, அதை பற்றி கொண்டால் கிட்டத்தட்ட அல்லாஹ்வை பற்றி பிடிப்பதை போன்று என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். குர்ஆன் இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பற்றி பிடிக்க வேண்டிய, வாழ்க்கையில் மிக உன்னதமாக போற்றக்கூடிய, முழு வாழ்க்கைக்கும் ஏற்றாற்போல் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய கலாம் ஷரீஃபை நமக்கு இறக்கி தந்திருக்கின்றான். அந்த குர்ஆனை ஓதுவது, அந்த குர்ஆனை மனனம் செய்வது, அந்த குர்ஆனை விளக்கங்களை படிப்பது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். குர்ஆன் உடனான தொடர்புகளிலேயே ஆக உச்சம் என்று பார்க்கும் பொழுது, ஆக உயர்ந்தது என்று பார்க்கும் பொழுது, குர்ஆனை பார்த்து ஓதுதல் ஒரு முறை இருக்கிறது, குர்ஆனுடைய தர்ஜமாக்களை படிப்பது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது, குர்ஆனுடைய விளக்கம் தஃப்சீரை விளங்கிக் கொள்வது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் ஆக உயர்ந்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், அந்த அல்லாஹ்வுடைய பேச்சை, கலாம் ஷரீஃபை தன்னுடைய உள்ளத்திலே மனனமாக சுமந்து கொள்வது. குர்ஆன் மனனத்தை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய பேச்சை யாருடைய உள்ளத்திலே அவன் போடுவதற்கு, மனனம் செய்வதற்கு நாடுகிறானோ அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த குர்ஆனை வழங்குகிறான். இன்றைய ஜும்மாவில அப்படிப்பட்ட குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களை நாம் உருவாக்க வேண்டும்.
ஹாஃபில்களை உருவாக்குவோம், ஹாஃபில்களை கண்ணியப்படுத்துவோம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். குர்ஆனை பற்றி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்கின்றான், இக்ரவு ரப்புக்கல் அக்ரம், சங்கையான உம்முடைய ரப்பின் பெயரால் ஓதுவீராக. குர்ஆனை சொல்லும் பொழுது சங்கை என்ற வார்த்தை எல்லா இடத்திலுமே சேர்ந்து கொள்ளும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனோடு தொடர்புடைய எந்த விஷயத்தையும் கண்ணியப்படுத்தாமல் இருந்தது கிடையாது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபீ சுஹுஃபி முக்கர்ரமா, கண்ணியமான அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே இருக்கிறது அந்த குர்ஆன். முக்கர்ரமா என்று சொன்னால் கண்ணியமான ஏடு. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், பி ஐதி சஃபரா கிராமின் பரரா, சங்கையானவர்கள் கண்ணியமான மலக்குமார்கள் அதை பதிவு செய்யப்பட்ட வேதம், அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற வசனத்திலெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்படியாக குர்ஆனை பற்றி சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் அது கண்ணியமானது, கண்ணியமான ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கண்ணியமான வானவர்கள் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணியமான மகத்துவமான அந்த ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக. இன்னஹு லகுர்ஆன் கரீம், இந்த வேதம் இருக்கிறதே அது கண்ணியமான கரீமான குர்ஆன் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பொதுவாகவே உலமாக்கள் சொல்லி தருவார்கள், குர்ஆன் எதோடெல்லாம் சேர்கிறதோ அந்த பொருளையும் சேர்த்து கண்ணியம் செய்துகிறோம். அதனால்தான் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு கண்ணியம் அதிகம், குர்ஆனை மனனம் செய்தவருடைய கண்ணியம் அதிகம். மற்ற யாவரை காட்டிலும் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை விளக்கத்தை தெரிந்தவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள் மிக கண்ணியத்துக்குரியவர்கள். குர்ஆனை மனனம் செய்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். நாளைக்கு மறுமையில் குர்ஆன் பரிந்து பேசும். நியாய தீர்ப்பு நாளையில், கியாமத்துடைய நாளையிலே இந்த குர்ஆன் நமக்கு ஒரு வழக்கறிஞரை போன்று வாதாடும். கொஞ்சம் நாம் யோசிக்கிறோம், சிக்கலான ஒரு நேரத்தில் நமக்கு ஒருத்தவங்க பரிந்துரை பேசுவதற்காக வந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நல்ல வேலைப்பா, ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், நீ வந்து என்னை காப்பாற்றிட்டு போன. ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை, ஒருத்தர் வந்து விலக்கி விட்டுட்டு போனார், சொல்லுவோமா இல்லையா? நல்ல வேலை அந்த நேரத்தில் நீ வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு. நாளைக்கு மறுமையிலே, கியாமத்துடைய நாளையிலே யாரும் பரிந்துரை செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்யும். யார் குர்ஆனை படித்து மனனம் விட்டு வாழ்க்கையில கொண்டு வந்தார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நாளை மறுமையிலே குர்ஆன் பரிந்துரை சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யஜீஉல் குர்ஆன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே குர்ஆன் வந்து பேசும். ஃபயகூலு யா ரப்பி ஹல்லிஹி, என்னுடைய ரச்சஹா, என்னுடைய ரப்பே, என்னுடைய தோழர், அதாவது குர்ஆனோடு ஒன்றிணைந்தவர், குர்ஆனை மனனம் செய்தவர், குர்ஆன் படி வாழ்க்கை நடத்தியவர், அவரை பார்த்து சொல்லும், என்னுடைய தோழருக்கு நீ ஆடை அணிவிப்பாயாக. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு பெரிய கிரீடத்தை அனுபவிப்பான். மறுபடியும் சொல்லும் குர்ஆன், ஃபஸிதுஹு, இதை விட அதிகப்படுத்தியா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனுடைய பரிந்துரையை ஏற்பான். குர்ஆனுடைய அந்த தோழருக்கு அல்லாஹ் மென்மேலும் என்ன செய்வான்? ஆடைகளை அணிவிப்பான். ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுவான் மறுமையுடைய நாளையிலே, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், எப்படி உலகத்திலே நிறுத்தி நிதானமாக ஓதினீர்களோ அதே போன்று ஓதுங்கள். எங்க உங்களுடைய ஆயத்து முடியுதோ அந்த இடம் தான் உங்களுக்கு அந்தஸ்துக்குரிய இடம். கருத்து என்னவென்றால், நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு தூரம் குர்ஆனுடைய வசனங்கள் நிரம்பி இருக்கிறதோ அதை நாளை மறுமையிலே ஓத சொல்லப்படும். நாம் எவ்வளவு தூரம் ஓதிக்கொண்டே செல்கிறோமோ நாம் கடைசி ஆயத்து முடியக்கூடிய நேரத்தில் தான் நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அந்த இடத்திலே முடிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை உண்மை. நாளைக்கு மறுமையிலே யாருமே இல்லாத நேரத்திலே குர்ஆன் நமக்கு பரிந்துரை பேசும். ஒருவரின் அந்தஸ்தையும் மரியாதையும் உயர்த்தக்கூடியது குர்ஆனாக இருக்கிறது.
இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகலாம். நாளைக்கு மறுமையில யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. கியாமத்துடைய நாளையில, மஹ்ஷருடைய நேரத்துல, தலைக்கு மேல சூரியன் நிற்கக்கூடிய அந்த நேரத்துல யாரும் நமக்காக பரிந்துரை செய்ய மாட்டார்களா என்று அங்கும் இங்கும் ஓடக்கூடிய அந்த பரிதாப நிலையில அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனை வைத்து என்ன செய்கின்றான்? பரிந்துரை செய்வதற்கு ஏற்பாடு செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். ரொம்ப ஒரு முக்கியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ். மக்களிலிருந்தும் அல்லாஹ்விற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் மன்ஹும். அவங்க யாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்னா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலஹும் அஹ்லுல் குர்ஆன் அஹ்லுல்லாஹ் வ காஸதஹு. குர்ஆன் உடையவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்தியவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தினர்கள். இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்னா என்ன அர்த்தம்? நாம ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம குடும்பத்து மேல பிரியம் வச்சிருக்கோம், நம்ம மனைவி மீது எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோம், நம்முடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு பிரியம் வச்சிருக்கோம், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கிறான். சொர்க்கம் மற்றும் உயர் பதவிகளை பெறுவதற்கு இந்த குர்ஆன் காரணமாக இருக்கும். நாளை மறுமை நாளையில இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி மனனம் செய்து அதன்படி வாழ்க்கை நடத்திய நபரிடத்திலே சொல்லப்படும், இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த கஷ்டப்பட்டு நீங்கள் ஓதி வந்தீர்களோ, வாழ்க்கையை நடத்தி வந்தீர்களோ, அத்தனைக்கும் சேர்த்தார்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், மிகப்பெரிய அந்தஸ்தை உங்கள் ரட்சன் வைத்திருக்கிறான் என்று அவர்களுக்கு கூறப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி நிறைய நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மறுமையில் ஒரு கிரீடம் வழங்கப்படும் குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு. அவர்களுக்கு வழங்கப்படும், யார் குர்ஆனை மனனம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு வழங்கப்படும், அவங்களுடைய பெற்றோருக்கு வழங்கப்படும். ரெண்டு விதமாக ஹதீஸில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குர்ஆனை மனனம் செய்வதற்கான மற்றொரு வெகுமதி என்னவென்றால், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வினுடைய ஒரு கண்ணியப்படுத்தும் விதமாக மிகப்பெரிய ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த நபருடைய பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடத்தினுடைய ஒளி இப்போது இருக்கக்கூடிய சூரிய ஒளியை விட மிக பிரகாசமானதாக இருக்கும். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், எதற்காக இப்போ ஏற்பட்ட கிரீடம் எங்களுக்கு என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய மகன் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார், உங்களுடைய மகன் குர்ஆன் படி வாழ்க்கை நடத்திருக்கிறான், அதன் காரணமாக இந்த கிரீடம், இந்த அந்தஸ்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம், குர்ஆனை மனனம் செய்தால் அவருக்கு மாத்திரம் நன்மை அல்ல, அவருக்கு மாத்திரம் அந்தஸ்து உயர்வதல்ல, அவருடைய பெற்றோருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியே நம்ம வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யலாம்? குர்ஆனை மனனம் செய்வதற்கும் குர்ஆனை படிப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யலாம். யார் குர்ஆனை மனனம் செஞ்சு வாழ்க்கை நடத்திட்டாங்களோ கன்ஃபார்மாக சொர்க்கம் தான் அல்லாஹ்வுடைய கிருபை. அது மிகப்பெரிய அந்தஸ்துகளோடு. இந்த உலகத்தில் வேண்டுமானால் கொஞ்சம் குறைத்து மதிப்பிடலாம், குறைவான எண்ணம் தோன்றக்கூடாது. இருந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்தவரை குறைத்து மதிப்பிடலாம். நாளை மறுமை என்று வரும் பொழுது குர்ஆனுக்கு நிகராக யாரும் நிற்க முடியாது பக்கத்தில். அவ்வளவு ஒரு அந்தஸ்துகளை அல்லாஹ் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றான். மறுமையில மட்டுமல்ல, இந்த உலகத்துல தொழுகையை முன்னின்று நடத்துவதற்கு அதிகமான குர்ஆனை மனனம் செஞ்சவங்க தான் முன்னின்று நடத்த முடியும், ஷரியத்துடைய சட்டப்படி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 3 நபர்கள் இருந்தால் நீங்கள் ஒரு நபரை இமாமாக ஆக்கி 2 நபர் பின்னாடி தொழுது கொள்ளுங்கள். அந்த முன்னாடி நிற்கக்கூடிய இமாமாக நிற்கக்கூடிய நபர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதிகமான குர்ஆனுடைய சூறாக்களை மனனம் செய்தவராக இருக்கணும். இமாமாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள்,
மற்ற யாவரையும் காட்டிலும் இருக்கக்கூடிய நபர்களிலே யார் குர்ஆனை அதிக மனனம் செய்திருக்கிறார்களோ, 3 பேர் தொழுகைக்கு வர்றாங்க, இந்த 3 பேர்ல யாரை நிப்பாட்டுறது? இமாமா. 2 பேர் ஹாஃபீஸ் கிடையாது, ஒருத்தர் தான் ஹாஃபீஸ். இப்ப ஹாஃபீஸை தான் என்ன செய்யணும்? முன்னாடி நிப்பாட்டணும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி தொழுகையை யார் முன்னின்று நடத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்கு குர்ஆனை எவ்வளவு தூரம் ஒரு உள்ளத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் அதிகம் உரிமை படைத்தவராக ஆகிவிடுகிறார். அதே போன்று மட்டுமல்ல, ஒருத்தர் போர்க்களத்தில் ஷஹீதானதற்கு பிறகு அந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஃபீஸ்களை குர்ஆனை மனனம் செய்தவர்களை உட்படுத்தியிருக்கிறார்கள். உஹதுடைய யுத்தத்தில் நிறைய சஹாபா பெருமக்கள் ஷஹீதானார்கள். அந்த நேரத்தில் ஒரு கஃபன்ல 2 பேரை என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃபனிட்டாங்க. 2 பேரை கஃபனிட்டு கேட்பாங்க, இதுல யாரு குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபீஸ்ன்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லப்படும், இவர் ஹாஃபீஸ் என்று சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹாஃபீஸை அந்த குழியினுடைய அந்த உட்பகுதியில் வைப்பாங்க. இப்படியெல்லாம் மௌத்தானதற்கு பிறகும் கூட அதை அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்திலும் கூட ஹாஃபீஸ்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது குர்ஆனை மனனம் செய்கிற கண்ணியம் இருக்கிறதே, அதை நாம் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. அதனால்தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், இந்த ஒரு சில சிறப்புகளுக்காக வேண்டிய குர்ஆன் என்ன செய்யலாம், நமக்கு மனனம் செய்ய வராட்டாலும் கூட வாழ்க்கை முழுவதும் மனனம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்கிறோம், எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான். இதன் அடிப்படையில் இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான் என்ற அடிப்படையில் நம்ம அதை மனனம் செய்வதற்கான நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யலாம் என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். உடல் மனம் ஆரோக்கியத்திற்கு குர்ஆன் மிக முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருடைய இதயத்திலே உள்ளத்திலே குர்ஆனுடைய எந்த பகுதியும் இல்லையோ அவர் பாலடைந்த வீட்டை போன்றவர் ஆவார். எந்த சூறான்னு ஒருத்தருக்கு மனப்பாடம் இல்லை அப்படின்னா, இதயத்துல குர்ஆனுடைய வசனமே இல்லை அப்படின்னா அவர் பாலடைந்த வீட்டை போன்றவர் ஆவார். பாலடைந்த வீடு எப்படி இருக்கும்? மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கும். அதை ஓமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக ஒரு மனம் நிம்மதியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் இருக்க வேண்டும். குர்ஆனை மனனமிட்டு விட்டு இதை குர்ஆனை மனனம் செய்வதற்குரிய விஷயம். அது முழு குர்ஆனை மனனம் செஞ்சாலும் சரி, ஏதாவது சூறாக்களை மனனம் செஞ்சாலும் சரி, ஏதாவது வசனங்களை மனனம் செய்தாலும் சரி, மனனம் செய்துவிட்டு அதை மறக்காமல் இருக்க வேண்டும். குர்ஆனை மனனம் செஞ்சுட்டு அதை மறந்துட்டோம்னா பெரிய குற்றவாளி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே மிக மோசமான கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இன்னென்ன சூறாக்கள் இன்னென்ன வசனங்களை எல்லாம் நான் மனப்பாடம் செய்திருந்தேன், இப்போது நான் அதை மறந்து விட்டேன் என்று சொல்வதுதான் ஒரு மனிதனுடைய வார்த்தையிலே மிக மோசமான வார்த்தை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப என்ன செய்யணும்னு, எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அதை சொல்லித் தர்றாங்க. நான் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். குர்ஆனை மனனம் செஞ்சுட்டா மறக்கக்கூடாது. அதே மாதிரி சூறாக்களை மனனம் செஞ்சுட்டா மறக்கக்கூடாது. ஓதி ஓதி திரும்ப திரும்ப ஓதி யாபகம் செய்து கொள்ளணும். அப்படி ஒரு கால் மறந்து போய்விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மவுத்து வரை என்ன செய்யணும்? குர்ஆனை மனனம் செஞ்சு திரும்ப திரும்ப யாபகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வழிமுறை. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நான் குர்ஆனுடைய எந்தெந்த வசனங்களை ஞாபகம் வச்சிருந்தேன், இப்ப மறந்து போச்சு, குர்ஆனை நான் மனனம் செய்ய மறந்து போய்விட்டது என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அந்த அளவுக்கு தீய வார்த்தை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, குர்ஆன் மனனம் இன்னைக்கு ரொம்ப பலகீனமாயிடுச்சு. மற்ற கல்விகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் நம்மை குர்ஆனை கொஞ்சம் பாராமுகமாக ஆக்கிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு நேரத்திலே வீடுகளிலே மகரிபில் இருந்து இஷா வரை பெண்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு மகரிபிலிருந்து இஷாவை தாண்டி எல்லா வீடுகளையும் டிவி டெலிவிஷன்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா வீட்லையும்
ஒரு காலத்தில் மகரிப் டு இஷா பெண்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, வீடுகளிலிருந்து குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட உம்மத்தை நாம் இழந்திருக்கிறோம். பள்ளிவாசல்களிலே தொழுகைக்காக வரக்கூடிய தொழுகையாளர்கள் குர்ஆனை எடுத்து ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதுவெல்லாம் சென்ற காலமாக ஆகிவிட்டது. இப்போது யாரையும் பார்க்க முடியல. இப்ப எவ்வளவு சீக்கிரம் தொழுக முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே கிளம்பி போயிடுறோம். அதே போன்றுதான் மக்தபு மதரசாக்களாக இருக்கட்டும், ஆக பலகீனம். காலையில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுனால மக்தபுக்கு காலையில அனுப்புறதுக்கு ரொம்ப பலகீனம். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறது. குர்ஆனை யாரும் அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது. கொஞ்சம் தள்ளி நாம் நிற்கிறோம். குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையோடு கலந்த ஒரு விஷயம். ஏன் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும்? குர்ஆனை மனனம் செய்வதற்கு அவசியம் என்ன? பொதுவாக இப்பொழுதுள்ள காலத்தில் ரித்தத் மத மாற்றம் அதிகமாகிவிட்டது. அரபில ரித்தத்னு சொல்லுவாங்க, மத மாற்றம். இஸ்லாத்திலிருந்து வெளியே போறது, அல்லாஹ் பாதுகாக்க. எதனால ஏற்படுது? பல காரணங்கள். காதலுக்காக வெளியே போறாங்க, மன இச்சையை பின்பற்றி வெளியே போறாங்க இஸ்லாத்தை விட்டு. அதே போன்று மற்ற மற்ற காரணங்கள். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நாத்திகம் பேசக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். எந்த கடவுள் கிடையாதுன்னு பேசக்கூடிய ஆட்கள் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க, ஒரு சில பேர்கள். இப்படியெல்லாம் மத மாற்றம் ஆங்காங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வாட்ஸ்அப்ல அதிகமாக பார்த்துருக்கலாம். சமீபத்தில் கூட நமக்கு பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு நல்ல வசதி படைத்தவர், என்ன செய்தார்? ஒரு பெண்ணுக்காக, திருமணத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு சென்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டமான விஷயம். அப்ப இந்த காலத்திலே மத மாற்றம், ரித்தத் என்பது அதிகமாக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல மத மாற்றம் அதிகமாக, ரித்தத் நடந்து முர்த்தத் ஆனாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையான சட்டம் போட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியே போன கடுமையான சட்டம், நாட்டில் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சட்டம்லாம் இப்ப நம்மளால போட முடியாது. இஸ்லாத்தை அழிப்பதற்கு எதிரிகள் எடுத்துக்கொண்ட முதல் ஆயுதம் குர்ஆனை படிக்க விடாமல் தடுப்பது. குர்ஆனை படிக்க விடாமல் தடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனை மனனம் செய்யறது, குர்ஆனை கியாமத்து நாள் இல்லாமல் ஆக்க முடியாது. ஆனா அதுக்கு முயற்சிகளை எடுக்கிறாங்க. 1917 ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்குது. நீங்களாம் வரலாறு தெரிஞ்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் ரஷ்யாவில் நிறைய பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது. குர்ஆன் ஷரீஃப்கள், அதனுடைய பிரதிகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டது, எங்கேயும் இல்லை. பள்ளிவாசலை மியூசியமாக ஆக்கியாச்சு. அந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு முஸ்லீம் பயணிக்கிறார். ஒரு இன்ஜினியர் போறார் ரஷ்யாவுக்கு. போய் அவர் போன நேரத்தில் வெள்ளிக்கிழமை, அவர் தொழுகலாம் என்று போய் நினைத்து பள்ளிவாசலை தேடுறார். பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. ஆனால் அங்கே போய் பார்த்தா பள்ளிவாசலாக இல்லை, அது ஒரு மியூசியமாக இருக்குது. அங்கே போய் நின்று அவரை தன்னால் தொழுகிறாரு. தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு சிறுவர் ஓடி வந்துகிறான். வந்து அந்த இன்ஜினியரை கொஞ்சம் முதுகுல கொஞ்சம் லேசாக தட்டி என்னோட வாங்கன்னு சைக்கிளை செஞ்சு கூட்டிகிட்டு போகிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த வீட்டில் இன்னும் 4-5 சிறுவர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரியவர் இருக்கிறார் அந்த வீட்டில். இவர் வந்த இந்தியாவுடைய இன்ஜினியர் என்ன செய்கிறாரு? உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு விசாரிக்கையில் சொல்கிறாங்க, பள்ளிவாசல் எல்லாம் மூடப்பட்டு போய்விட்டது, குர்ஆனும் கிடையாது, நாங்கள் தொழுகவும் முடியாது, ரொம்ப சிரமம், நாங்கள் தனியாக தான் தொழுதுக்கிறோம் வீடுகளில் என்று விவரத்தை சொல்கிறார். உடனே இவர் தன்னுடைய கையில் இருந்த குர்ஆனை சின்ன பிரதியை எடுத்து அந்த சிறுவர்களுக்கு முன்னாடி ஓதி காட்டுகிறார். சரி, குர்ஆனை ஓதி காட்டுவோம் அப்படின்னு ஓதி காட்டுறாரு. அங்கே இருந்த சிறுவர்கள் எல்லாம் அடுத்த வசனங்களை அவங்களா தானா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் சிறுவர்களுக்கெல்லாம் குர்ஆன் மனனமாக இருந்திருக்கிறது. பள்ளிவாசலை பூட்ட முடிந்தது, குர்ஆன் பிரதிகளை எரிக்க முடிந்தது, அதை இல்லாமல் ஆக்க முடிந்தது. ரஷ்யாவில் மட்டும், உலகத்திலிருந்து இல்லாமல் ஆக்க முடியாது. ஆனால் அந்த சிறுவருடைய உள்ளத்திலே அந்த குர்ஆன் ஷரீஃபை இல்லாமல் ஆக்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவங்க பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்வதற்கு ஆர்வப்படுத்தினார்கள். குர்ஆன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம், அதை இல்லாமல் ஆக்க முடியாது. ஆனால் எதிரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை மனனம் செய்ய தடை செய்யணும். அதனால தான் மதரசாக்களை தடை செய்ய நிற்கிறாங்க. அதனால தான் மதரசாக்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
உலகம் முழுவதிலும் எதிர்ப்பு. இஸ்லாம் ஆனால் வளர்ந்து கொண்டே போகுது. எதிர்க்க எதிர்க்க இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகுது. மர்ஹூம் காரி அப்துல் பாசிர் நமக்கெல்லாம் தெரியும், சிறந்த ஒரு காரி. அவங்கள போன்று காரி இதுவரைக்கும் பிறக்கல. அல்லாவுடைய கிருபையில், அல்லாவுடைய நாட்டம், இனிமே பிறக்கலாமா எனக்கு தெரியல. அப்துல் பாசித் காரி அவங்க கிராத்திலே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க. கிராத்து ஓத வேண்டாம், ஓதுனா நீங்க இறந்து போயிருவீங்க என்று சொன்ன நேரத்தில் கூட கேட்கல. அதே மாதிரி ஓதுனாங்க, ரொம்ப இழுத்து ஓதுவாங்க. ஓதுன நேரத்தில் அந்த கிராத்திலே அவங்க ஒஃபாத்தாயிட்டாங்க. அப்படிப்பட்ட காரியவங்க ஒரு நேரத்தில் எகிப்தினுடைய மன்னர் அப்துல் நாசர் என்ன செய்யறாங்க, அவங்கள கூட்டிக்கிட்டு ரஷ்யாவுக்கு பயணம் போறாங்க. அந்த நேரத்தில் இராணுவ அதிகாரிகள் அழைச்சி காரி அப்துல் பாசித் அறிமுகப்படுத்தி குர்ஆன் வசனத்தை ஓத சொல்றாங்க. அப்ப அப்துல் பாசித் என்ன செய்யறாங்கன்னா, சூரத்து தாஹால இருந்து குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. 2 ஐன் ஓதுறாங்க, கண்ணை மூடிக்கிட்டு ஓதுறாங்க. 2 ஐன் ஓதி முடிச்சதுக்கு பிறகு விழிச்சு பார்க்குறாங்க, அங்கிருந்த ஒரு 5-6 பேர் அப்படியே கண்ணீர்ல அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணீர் அப்படியே கொட்டுது. சூரத்து தாஹா ஓதுனதை கேட்டு மொழி புரியவில்லை, ஓதப்பட்ட வசனங்களுடைய அர்த்தம் தெரியவில்லை. ஆனால் குர்ஆன் அந்த நபர்களை அள வைத்திருக்கிறது. இது குர்ஆன் மட்டுமே சாத்தியம். யாரும் அள வைக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். குர்ஆன் அள வைத்து விடும். ஓதுவோர்களை அள வைக்கும், கேட்பவர்களை அள வைக்கும். இதை அப்துல் பாசித் அவங்களே சொல்றாங்க. ஒரு நேரத்தில் தாஹா சூரா இருக்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது தாஹா சூரா தான். தாஹா சூராவை ஓதுறதை கேட்டுட்டு தான் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. எப்பேற்பட்ட கண்ணியம் வாய்ந்ததான் குர்ஆனும், குர்ஆனை மனனம் செய்தார்கள். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எத்தனையோ கல்விகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது நம்ம மார்க் அடிப்படையில் தடை இல்லை என்றாலும் கூட நம்ம அதில் பெர்சன்டேஜ் கணக்கில் அளவில்லாது நம்ம கொஞ்சம் இந்த குர்ஆன் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்யறதுக்கு ஆர்வப்படுத்தணும். குர்ஆனை விளக்கம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆலிம்களை ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அந்த காலத்துலலாம் அந்த காலத்தில் ஹலீஃபா கூடிய காலத்தில் யார் இமாம், பள்ளிவாசல் இமாம்கள் யார் என்று கேட்டால் அரசர் தான். இன்னைக்கு தனியாக என்ன செய்யற இமாமுங்கிற பேரில் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சு நம்ம இமாமா சேர்த்து பள்ளிவாசல் தொலை வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நான் இமாம்னா எப்பேற்பட்ட பதவி அப்படின்னா, அரசர்கள் மன்னர்கள் தான் என்ன செய்ய தொலை வைப்பார்கள். அப்பாசிய ஹலீஃபாக்கள் காலம் வரை குலஃபாய் ராஷிதீன் சொல்லக்கூடிய 4 ஹலீஃபாக்கள், அவங்க தான் மன்னரும் கூட, அவங்க தான் ஹலீஃபா, அவங்க தான் இமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத் வரை அவங்க தான் தொலை வச்சாங்க, இமாமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க சித்திக் ரலியல்லாஹு தஆலா தொலை வச்சாங்க. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான சுன்னத்து அது. அதற்காக நம்முடைய குடும்பத்தில் கொஞ்சம் தயாரிப்பு செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், ஓதுறதுக்கு அனுப்பணும், குர்ஆனை மனனம் செய்யறதுக்கு அனுப்பணும். குர்ஆனை மனனம் செய்து அந்த ஹாஃபில்களை வைத்து இந்த தீனை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நம்மளும் பெற்றுக்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தீனை பாதுகாக்கிறதுக்கு பல வழிகளை வச்சிருக்கிறான். இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு பல வழிகளை வச்சிருக்கிறான். இருந்தாலும் குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய நபராக நாம் ஆக வேண்டும். அதற்கு உண்டான ஒரு முயற்சி நாம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனுடைய அந்தஸ்தை மிக மிக கண்ணியமானதாக வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட உயர்தரமான கண்ணியத்தை அடைவதற்கு வல்லர் ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.